வணக்கம்டாப்ல தேனியிலிருந்து ஜெயம் ரவி அண்ணே அவருக்கு விவாகரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு வந்து 40 லட்சம் ரூபா கொடுக்கணுமா மாசம். என்னத்த சொல்றது? ஏன் இன்னும் கொஞ்சம் கேளு பாவத்திட்ட. இதனாலதாம்மா அவர்கிட்ட வாழணும்னு ஒரு எண்ணம் இல்லை. 40 லட்சம் ரூபா மாசம். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஜெயம் ரவி அண்ணே நடிச்ச படத்துக்கு பூரா உங்க அம்மாதே வந்து பொட்டேக்ஷன் அதுக்கு பேர் என்ன தெரியல, பொட்டேக்ஷன். பணம் பூரா யார் சம்பாதிச்சது? உங்க அம்மா. இவரா சம்பாதிச்சாரு? இவர் நடிச்சாரு. பிள்ளைகளை வளர்க்கணும்னே நீங்களும் ஒரு பிள்ளைய வளங்க, நான் ஒரு பிள்ளைய வளர்க்குறது. 2 பிள்ளைய ஆம்பளை பையன் இருக்காங்க. இல்லை 2 பிள்ளைய அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் மாதம் மாதம் பார்த்துக்கிறலாம், வளர்த்துக்கிறலாம். அதுக்காக 40 லட்ச ரூபாயாம்மா கேட்பீங்க? மனசாட்சி இல்லை. அதனால தாம்மா அவர் உங்ககிட்ட வாழை பிடிக்காத காரணம் இப்போத்தான் தெரியுது மக்களுக்கு. எவ்வளோ அடிமையாக வாழ்ந்துருப்பாருன்னு உங்ககிட்ட எல்லாம். இவ்வளோ பணம் 40 லட்ச ரூபா கேட்குறியா மனசாட்சி இல்லாமல்? அப்போ எவ்வளோ அடிமையாக இருப்பேன்னு. பெற்றோர்கள் பெண்களை கெட்டி கொடுக்கும்போது அம்மாவா இருங்க. அதுக்கு பிறகு கணவர் அம்மாவா ஆயிடுவார். அவங்க பார்த்துக்கிடுவாங்க அவங்க குடும்பத்து விஷயத்தில். நீ எங்கள் அம்மா இருக்குது, எங்கள் அம்மா இருக்குது, எங்கள் அம்மா பார்த்துக்குறோம், எல்லாத்தையும் எங்கள் அம்மா பார்த்துக்குறோம் அப்படின்னு நீ நினைக்கலாம். நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும்போது நீ வந்து மாதம் வந்து ஜெயம் ரவிக்கு 40 லட்ச ரூபா கொடுக்க முடியுமா? நாளைக்கு இப்படியே வாழ்ந்துட போகிற. இது பப்ளிக்கில் வந்ததுனால தான் நான் பேசுகிறேன், இல்லைன்னா பேச மாட்டேன். அவர் பாவமா ரவி அண்ணே. குடும்பம் நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் நீ ஒரு குடும்பத்துக்கார பிள்ளை. உங்கள் அம்மா சொல்லுது, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறான்னு கேட்டு ஒரு குடும்பத்தவே கிடைக்கிறது யாருன்னா இந்த பெண்கள் பெற்ற தாய் தான். சில பேர் நாயிரியம்மா அப்பா இருக்காரு, பணம் இருக்குது, நம்மளா கத்தா இருப்போம், மீசையை திரி விட்டு கத்தா இருப்போம், அவரை நம்மளுக்கு அடிமையாக்குவோம் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லி சொல்லி கொடுத்து ஒரு பெண்ணை வாழ்க்கையை கெடுக்கிறதே பெற்றோர்கள் தான். இதை வந்து பாவம், எனக்கெல்லாம் பாவம் தான் நான் நினைக்கிறேன். 40 லட்ச ரூபாங்கிறது எம்புட்டு அவர் எவ்வளோ சம்பாதிப்பார்? ஏன்னா மிஞ்சி போனால் 1 கோடி சம்பாதிப்பாரா, 2 கோடி சம்பாதிப்பாரா? இது பூரா உங்களுக்கே கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஆம்பளை தான்மா. போங்கம்மா, போய் பெட்ரோலில் கேட்காம கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போய் வாழ பாருங்க. சித்திரவதை உலகமே மாறிக்கிட்டு இருக்கு.